குழம்பு குழம்பு ரசம் மோர் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் கோபால்சாமி மலை. இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா இங்கே வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் வரப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கோபால்சாமி மலையில் இருக்கோம். ஆமாங்க, மதுரை டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற ரூட்டில் இந்த கோபால்சாமி மலைன்றது இருக்குது. இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா இங்கே வந்து ஒரு ரிலேட்டிவோட பொண்ணுக்கு வந்து மொட்டை எடுக்கிறாங்க, அதுக்காக வந்திருக்கோம். அது எங்கே இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு ஓசியில் சோறு போட்டா எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா? அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுவேன். வெக்கமா இல்லை? இல்லை. என்ன டிஃப்ரெண்ட்னா இது வந்து 2 நாள் ஃபங்க்ஷனாக பண்ணுவாங்க. இன்றைக்கி இங்கே வந்து மொட்டை எடுப்பாங்க, நாளைக்கு பக்கத்தில் இருக்க கருப்பசாமி கோவிலில் போய் கெடா வெட்டி விருந்து வைப்பாங்க. 2 நாள் இங்கே கேதரிங் இருக்கும். நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிவிடுவாங்க. என்ன டைமிங்கிற கோயிலோட டைமிங்லாம் நான் கேட்டு சொல்கிறேன். இங்கே இது வந்து ஒரு சின்ன மலை. இந்த மலை வந்து நீங்கள் ஒரு படி ஏறி தான் போகணும். அது எத்தனை படிங்கிறதையும் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் வந்தது மறந்துடுச்சு. வந்து பசங்களோடு வந்திருக்கோம். வாங்க கோயில் எப்படி இருக்குன்னு சுற்றி காட்டுறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலோட அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம். நம்ம போனது ஒரு சனிக்கிழமை, அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க. மற்ற நாள்லாம் வந்து அந்த கடைங்கள்லாம் இருக்காது. இது பெருமாள் கோயில்ன்றதுனால சனிக்கிழமை மட்டும் விசேஷமாக இருக்கும். நீங்கள் போகனாலும் சனிக்கிழமை போங்க. பொங்கல் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது மொட்டை எடுக்க போகிறாங்க. வெயில் கொஞ்சம் ஓவராக இருந்தது, நாக்கு வறண்டுக்கிட்டே இருந்தது. சரி, மலை ஏறணுமேன்றதுனால மலை ஏறுறதுக்கு முன்னாடி நொங்கு பதனி சாப்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வெயிலில் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருங்க, அப்போ தான் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். கோக்கு பெப்சின்னு கண்டதை சாப்பிடாம இந்த மாதிரி இயற்கை பானங்களான நொங்கு, இளநீ, பதனி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா பாடி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். இங்கே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துலேயே வந்து நிறைய பனை மரங்கள் இருக்கிறதுனால இங்கே வந்து பதனி வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக கிடைக்கிது. கோயிலோட அமைப்பை பாருங்கள். கருடர் வந்து தன்னுடைய முதுகில் அந்த கோயிலை சம்மந்த மாதிரி இருக்குது. கோயில் வந்து 400 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். கோயில் எல்லா நாளும் 3 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சனிக்கிழமை கொஞ்சம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பெருமாள் கோயில்ன்றதுனால சனிக்கிழமை நல்லா விசேஷமாக இருக்கும். எங்கே வந்திருக்கீங்க? கோபால்சாமி மலை. இந்த மாதிரி படி ஏறி தான் அந்த கோயிலுக்கு போகணும். படி ஸ்டார்ட் ஆகுது. படி வந்து கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும், அப்படியே ஏறி வரணும். நீங்கள் பார்க்குற இந்த ரோடு தான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை ரோடு. இது கோயிலுக்கு கனெக்டிவிட்டி வேறு ரோடு. இது 1 கிலோமீட்டர் உள்ளதாலே இந்த கோயில் இருக்குது. வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஏன் வந்து கண்ணாடி போட்டிருக்கீங்க புதுசாக? அத்தனை நாள் இல்லை கண்ணாடி. என்ன சாமி கும்பிட்டீங்களா? நீங்கள் பெருமாள் கோயில்ன்றதுனால துளசி பிரசாதம். கோபால்சாமி துளசி குங்குமம் பிரசாதம். இதுதான் கோயில்.
சின்ன கோயில் தான், கொஞ்சம் படி ஏறுறது கஷ்டம். கும்பிட்டாச்சு. இது சும்மா ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு மலையிலேயே. அது சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே போகலாம். சாப்பிட்டு இந்த 2 நாள் ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கி வந்து இங்கே வந்து மொட்டை எடுத்து சாமி கும்பிட்டாச்சு. இங்கே வந்து வந்தவங்க இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிடுவாங்க. அதான் ஹைலைட்டு. ஏன்னா மற்ற மொட்டை எடுக்கிற ஃபங்க்ஷன் ஒரு நாள் வருவாங்க, காலையில் வந்துட்டு மத்தியானம் போயிடுவாங்க. இவங்க வந்து ஃபேமிலி வந்து இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிடுவாங்க. முன்னாடியெல்லாம் வந்தவங்க நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிவிடுவாங்க, யாருமே வீட்டுக்கு போக மாட்டாங்க. இப்போ வந்து எல்லார்கிட்டையும் காரு பைக் இருக்கிறதுனால எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப காலையில் வருவாங்க. பட் 50% பீப்புள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு நைட் டின்னர் எல்லாமே இங்கேயே போட்டுருவாங்க. சாப்பிட்டு காலையில் பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது, அங்கே போய் பம்பு செட்டில் எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே அங்கே கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் கிடா வெட்டு. கீழே 2 ஆடு காமிச்சேன் இல்லையா, அந்த ஆடு வந்து அங்கே தான் நாளைக்கு கிடா வெட்டு போடுவாங்க. நாளைக்கு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டாச்சு. இந்த கோயிலுக்கு வந்து காலையில் 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் கோயில் திறந்துருக்கோம். நீங்கள் வரணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். கோபாலசாமி டெம்பிள்னு சொல்லுவாங்க அது பேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற ரூட்டில் அழகாபுரின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே அந்த இதுலேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரோடு தெரியுது இல்லையா, இதில் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மலைக்கு வரலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கருடரோட தலை அவர் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். அமைப்பு வந்து அதே மாதிரி அமைப்பு. அவருடைய முதுகில் தான் வந்து இந்த கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும் அமைப்பு பார்க்குறதுக்கு. நீங்கள் அந்த லாங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வியூ தெரியும் உங்களுக்கு. வந்து மணி வந்து 1 மணி ஆகி போச்சு. வெயில் சும்மா தகன்னு இருக்குது. நீங்கள் வர்றப்போ கையில் ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்து வந்துருங்க. ஏன்னா நீங்கள் ஏறிட்டு இறங்குறப்போ கண்டிப்பாக தாகமாக இருக்கும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இந்த கோயில் வந்து முன்னாடி இருந்தது. இப்போ தான் வந்து முன்னாடி ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா வெயிலில் வந்து பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால ஷெட்டு போட்டிருக்காங்க. கோயில் சாமி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வெஜ் மீல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. மாங்காய் ஊறுகாய், ஒயிட் ரைஸ். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் முடிஞ்சது. நாளைக்கு வந்து கெடா விருந்தில் மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் டே நடக்கிற ஃபங்க்ஷனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு கருப்புசாமி கோயில். இங்கே தான் கெடா வெட்டி நடந்தது.
மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 2 நாளாக எல்லா சமையல் வேலையும் செஞ்ச மாஸ்டர் இவர் தான். குடல் ரெடியாக போகுது. பக்கத்துலேயே வந்து மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் வாங்க போயிருக்காங்க. அது வந்தோடனே சிக்கன் கிரேவியும் பண்ணுறதா சொன்னாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிடிக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.